அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு நிகழ்வு 68 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய உரையாடல் தலைப்பு தமிழவனின் வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல் எனும் கதையும் தமிழ் தேசிய அரசியலும் அப்படிங்கிற தலைப்புல நானும் தோழர் கந்தசாமி அவர்களும் உரையாட இருக்கிறோம். இது போன்ற அறிவுசார் உரையாடல்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு அறிவு பெறுவு வலைவொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். தொடர்ச்சியாக கருத்துக்களை பகிருங்கள், காணொலியை பரப்புகள் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்துக் கொள்கிறோம். இன்று இந்த தலைப்பை தெரிவு செய்ய காரணம் மே 17 பிரபாகரன் அவர்களுடைய இறந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஒரு போராளியினுடைய இறப்பு, இப்ப அதனை ஒட்டி எழுதப்பட்ட கதைகள்னு ஒண்ணு இருக்கு, வாசிக்கப்பட்ட உரையாடல்னு ஒண்ணு இருக்கு. இந்த கதை ரொம்பவும் முக்கியமான கதை. ஏன்னா பிரபாகரனுடைய இறப்பையும் முத்துக்குமாருடைய இறப்பையும் இணைத்து எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கதையாக அறிவுப்பெயர் இனம் கண்டடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழவன் முன்வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் இந்த கதை அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் வழி இந்த உரையாடல் அமைய இருக்கிறது. முதலாவதாக தோழர் அண்ணன் கந்தசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல் என்கிற ஒரு சிறுகதையை இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்ற சிறுகதை தொகுப்பில் இந்த தொகுப்பு 2025 ஜனவரியில் வெளிவந்தது. தமிழவன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு இனத்தினுடைய முளைகளாக இருக்கிற, ஒரு இனத்தினுடைய கிளைகளாக இருக்கிற, தாவரங்களாக இருக்கிற மனிதர்கள் அந்த இனம் அழிக்கப்படும் போது எத்தனை வாதைகளை எதிர்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வதற்கு, என்பதை ஆழமாக உணர்வதற்கு இந்த வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல் என்கின்ற சிறுகதை நமக்கு ஒரு உதாரணமாக நம் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே இந்த ஒரு போராளிகள் அல்லது இனத்தலைவர்கள் கொல்லப்படுவது, ஒரு இனத்தினுடைய அழிப்பை குறித்து ஒரு அறிவாளி இளைஞன் தற்கொலை செய்து கொள்வது எல்லாம் வெறும் துயரம் சார்ந்தவைதானா, வெறும் துயரத்தோடு நிற்பவைதானா என்றால், போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்ற அந்த ஒரு புகழ்பெற்ற வாசகத்தை நினைவூட்டக்கூடிய வகையில்தான் இத்தகைய மனத்திலிருந்து மீள முடியாத இனப்படுகொலைகளும், இன தலைவர்களினுடைய படுகொலைகளும், அதை சார்ந்த தற்கொலைகளும், ஆதங்கங்களும், வலிகளும், வேதனைகளும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இந்த சிறுகதை இருக்கிறது. தமிழ்நாட்டில், சென்னையில் 2009 காலகட்டத்தில் முத்துக்குமார் என்ற அந்த இளைஞரின் மரணம் மனசாட்சி உடைய அனைவரையும் பிடித்து உலுக்கிய ஒரு வரலாற்றை, ஒரு மனப்பதிவை நாம் இன்னும் இழந்திருக்க மாட்டோம். அந்த நினைவுகளை இன்னும் இழந்திருக்க மாட்டோம். மே 11 என்பது எந்த அளவிற்கு ஒரு துயரத்தினுடைய சுவடாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அது ஒரு மீட்சியினுடைய சுவடாகவும், ஒரு இன மீட்சியினுடைய அடையாளமாகவும், இனமீட்சி குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம், எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய எதிர்கால சிந்தனைகளை கொண்ட பாய்ச்சல் ஆகியவற்றையும் குறிப்பதாக நமக்கு இருக்கிறது. அந்த வகையில இந்த வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல் என்ற கதை ஒரு தனித்துவமான கதையாக இருக்கிறது. முத்துக்குமார் என்பவரை ஒரு நேரடியாக ஒரு படைப்பில் பாத்திரமாக
வைத்த ஒரு கதையாக, முதல் கதையாக அல்லது முதலும் ஆதியுமான கதையாக இந்த கதையை இருக்கக்கூடும். முத்துக்குமார் என்ற அந்த இளைஞனுடைய பெயரை உச்சரிக்கின்ற திராணி கொண்ட கதையாகவும், மாவீரன் பிரபாகரனுடைய ஒரு ஒரு மோசமான படுகொலையை குறித்த ஒரு 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 மிகப்பெரிய ஒரு 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 எதிர்ப்புணர்வை காட்டக்கூடிய, வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு கதையாகவும் இருக்கின்ற கதை ஒரு கனவுத்தன்மையிலான புனைவை மேற்கொள்கிறது. முத்துக்குமார் என்ற அந்த இளைஞனுடைய மனதுக்குள் பல்வேறு கனவுகளாக இவையெல்லாம் வருகின்றன. காலகாலமாக அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆதி தமிழ் உணர்வு என்பது கனவுகளாக அவனுக்கு வெளிப்படுகிறது. சமகாலத்துல ஈழத்துல நடைபெறுகின்ற அந்த இன அழிப்பு வன்முறைகளுடைய உச்சகட்டம், அதற்கு உலக நாடுகளுடைய ஆதரவு, இதனால் ஏற்பட போகின்ற கெடு விளைவுகள், இவற்றையெல்லாம் அவனுடைய அந்த இளைஞருடைய மனசு அலசி ஆராய்வதாக இந்த கதை இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக தூக்கத்தில் உள்ள கனவுகளில் அந்த இளைஞர் தன்னுடைய இனத்தினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற அச்சம் அவருடைய கனவுகள்ல இருக்கிறதா, அது தொடர்கிறதா இந்த கதை அமையுது. இந்த கதையில ஒரு பகுதியை படிச்சு பார்த்தாக்கா நமக்கு அந்த கதையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு புரியும். முத்துக்குமார் என்ற அந்த இளைஞருக்கு தொடர்ச்சியாக இந்த இன அழிப்பு குறித்த கவலையினுடைய கனவுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. முத்துக்குமாரின் அந்த கதையிலிருந்து ஒரு பகுதி, முத்துக்குமாரின் மூளை விதைகள் அவன் உடம்பெங்கும் இருந்து சிதறிய திசு துண்டுகளில் வாய்களை உருவாக்கின. ஒவ்வொரு திசு துண்டு வாயும் ஒரு புராதன இனத்தின் புலம்பலை ஒரே முழக்கமாய் எழுப்பிற்று. சற்று நேரத்தில் வானத்தில் கருமேக கூட்டங்கள் கூடி முழக்கமும் தூரத்து இடிச்சத்தமும் உருவாயின. மின்னல் கொடிகளை இயற்கை தாய் தன் சடையாய் வீச ஆரம்பித்தாள். மழை பெய்யுமா பெய்யாதா? முத்துக்குமாரின் ஆன்மாவின் தூரிகை எழுத்து அவனுடைய உருவத்தை இரத்த சாயலில் தீட்டியது. 1, 2, 3, 100, 1000, 10,000 என எண்ண முடியாத பிரதிகளில் அவனுடைய ஓவியத்தை உருவாக்கி தமிழ் பேசுபவன் ஒவ்வொருவனின் இன்று வரை பிறக்காத சந்ததிக்காக தோன்றிய விந்துவுக்குள்ளும் இனி எப்போதோ எதிர்காலத்தில் உருவாக போகும் விந்துவுக்குள்ளும் பதியப்பட்டன. எதிர்காலத்தில் இந்த இனத்தின் ஒரே ஒரு மனித மூளை கூட முத்துக்குமாரின் வடிவத்தை மனத்தில் இருந்து கழற்றி வீச முடியாதபடி ஒரு புராதன விதி அன்று உருவானது. முத்துக்குமார் அவர்கள் இந்த இன அழிப்புக்கு எதிராக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். தன்னுடைய உடலை தீ வைத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அந்த தீக்கங்குகளில் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த இன அழிப்பு என்பது ஒரு முடிவுரை அல்ல. ஒரு தலைவனுடைய படுகொலை என்பது ஒரு முடிவுரை அல்ல. இது காலகாலத்துக்கும் சந்ததியாக தொடரக்கூடிய ஆதி தொல் மனத்தினுடைய ஒரு ஆற்றல் இங்கு கடத்தப்படுகிறது. அதனாலதான் இந்த சிறுகதையினுடைய இறுதியில அந்த சிங்கள இனவெறியர்கள் அந்த பிரபாகரனை கொன்று விட்டது அந்த மரணித்து கிடக்கிற அந்த தலைவனின் உடலை பார்த்து, இந்த தலைவனை பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். கிடக்கும் உடலில் முகம் வெட்டுப்பட்டு பிளந்திருக்கிறது. அதன் அகலத் திறந்திருக்கும் கண்களை பார்க்கும் போது அதிர்ச்சியாகவும் பயங்கரமாகவும் இருக்கிறது. அப்போ இத்தகைய இனத்திரல்களின் அழிப்பை மேற்கொள்கின்ற கொடுங்கோலர்கள், அதற்கு பின்னணியாக இருப்பவர்கள் ஒரு மாதிரியான அச்சத்திலேயே வாழ்கிறார்கள் என்பதையும் இந்த கதை நமக்கு சொல்வதாக இருக்கு. இத ஒரு இந்த மாதிரியான பிரபாகரன் என்ற ஒரு மாவீரனுக்கு ஒரு இன உணர்வும் தனியிழம் என்கின்ற ஒரு கனவும் எப்படி உருவாகிறது, அதை நோக்கி அவர் ஏன் நடைபோடுகிறார், அப்படி ஒரு போர் திரளை அவர் ஏன் உருவாக்குகிறார், அவரை பார்த்து ஏன் இந்த உலக சமுதாயமே, உலக அரசியல் களமே அஞ்சுகிறது என்பதற்கு தமிழவன் அவர்களுடைய
தமிழுணர்வின் வரைபடம் என்பதிலிருந்து ஒரு காட்சியை நான் எடுத்து காட்டலாம்னு நினைக்கிறேன். அதாவது பெரியார் சுயமரியாதைக்கு வந்தடைந்ததும், சுயமரியாதை என்ற இடத்துக்கு வந்தடைந்ததும், மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு தனி ஈழம் என்பதற்கான ஒரு போர்ப்படையை, தமிழ் படையை கட்டி எழுப்பியதும் ஒரே ஆதி தமிழ் உணர்விலிருந்து வந்தவை என்று தமிழவன் அவர்கள் விளக்குகிறார்கள். அவர் தான் யாரும் கண்டுபிடிக்காத உண்மை, அதாவது பெரியார் யாரும் கண்டுபிடிக்காத உண்மை, சுயமரியாதையை கண்ட அந்த பெரியாருடைய அந்த உண்மை தமிழினம் தனியான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தார். எப்படி அப்படின்னா, மார்க்சியத்தை படித்துவிட்டு பெரியார் கருத்துகளையும் என் போன்றோர் இத்தனை ஆண்டுகளாகவும் படித்தாலும் பிடிபடாத விஷயம், ஏன் பெரியார் சுயமரியாதை என்ற கருத்தாக்கத்தை வந்தடைந்தார் என்பது. இதனை பொருளாதார தத்துவங்களாலோ, கோட்பாடுகளாலோ, வரலாற்று விஞ்ஞானம் போன்றவற்றாலோ, மேற்கத்திய தத்துவத்தாலோ புரிந்து கொள்ள முடியாது. இது பிராந்திய அறிவாளிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அறிவாகும். செயல்பாடு, தத்துவம், ஆழ்ந்த சுய தேடல், சுய பண்பாட்டு அறிவு, இலக்கிய கலையியல் அறிவு அச்சூழலில் வாழ்தலில் இருந்து வருகிறது. அதே ஒரு முகிழ்த்தல் தான் பிரபாகரனுக்கும் வருவதாக தமிழவன் அவர்கள் எழுதுகிறார். இதனை சூழலில் இருந்து கண்டுகொண்ட இன்னொரு மனிதன், பெரியாருக்கு முற்றிலும் மாறான வழிமுறையை கை கொண்ட பிரபாகரன். ஒருவர், அதாவது பெரியார், தமிழர்கள் அடிமைகள் என்ற மனோவியல் உண்மையை பிரகடனப்படுத்தியவர். இன்னொருவர் அதனை தீர்க்கும் வழிமுறையை தேடி தேசியம் என்ற நவீன உலக அறிவால் உருவான உபகரணத்தை எப்படி தமிழினத்துக்கு வடிவமைத்து கொடுப்பது என்று செயலில் இறங்கியவர்கள். இவர்கள் இருவரையும், அதாவது தமிழ்ச்சூழலில் பெரியாரையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் பிரஞ்ஞாபூர்வமாகவோ பிரஞ்ஞாபூர்வம் இன்றியோ மறந்துவிட்டு தற்கால தமிழகத்தை பற்றி ஆய்வு செய்ய முடியாது. அப்படி ஆய்வது அசல் தன்மையற்ற ஆய்வாகும் என்று தமிழவன் வெளிப்படுத்துகிறார். ஆக முத்துக்குமாரின் தற்கொலையும் மேதகு பிரபாகரன் அவர்களின் படுகொலையும் ஒரு இன அழிப்பும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு, இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு தமிழினத்தின் வேர்களுக்கு, விதைகளுக்கு மூல ஊற்றாக திகழும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் கந்தசாமி அவர்களுக்கு நன்றி. அவர் பேசியதன் தொடர்ச்சியாக இந்த உரையாடல் எந்த நூலில் இடம்பெற்றது எல்லா விவரத்தையும் தோழர் அவர்கள் விரிவாக சொல்லிவிட்டார். இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான்கிற தொகுப்பு, கூடவே தமிழ் உணர்வின் வரைபடம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கட்டுரை நூலையும் இணைத்து பேசியிருக்கிறார். இப்பொழுது நாம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்குவோம். தமிழ் தேசியங்கிற குரல் தொடர்ந்து ஒலிக்குது. தனித்தமிழ் நாடு அப்படிங்கிற கோரிக்கை என்று எழுகிறதோ அன்றிலிருந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இறையாண்மைமிக்க ஒரு சிந்தனை ஒலித்துக்கிட்டு இருக்கும். ஆனா எங்கேயோ அந்த சிந்தனை தோல்வி பெறுவதை நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப கட்டமைக்கிறது தமிழ் தேசிய சிந்தனையை வடிவமைப்பதில் எங்கோ நாம் இடர்கிறோம் என்பது பொருள். ஏனென்றால் நாம் எப்படி வடிவமைத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிராமணியம் கை கொண்டு விடுகிறது, அல்லது பிராமணியம் அழித்து விடுகிறது, அல்லது பிராமணியத்திற்கு ஏற்ப அல்லது நம்மளுடைய வடிவமைப்பதில் சிக்கல் இருக்கிறது. அதாவது நம்மளுடைய வடிவமைப்பு பிராமணியம் ஈஸியாக கை கொள்வதாக இருக்கிறது என்று நான் அதை விளக்க முனைகிறேன். அப்ப தமிழ் தேசியம் நாம புறவழியில மட்டும் கட்டமைச்சுக்கிட்டே வரும். தொடர்ந்து தனித்தமிழ்நாடு பேசுறோம், தனித்தமிழ் நிலம் பேசுறோம், மொழி பேசுறோம், சாதி ஒழிப்பு பேசுறோம். எல்லாமே பெரும்பாலும் உரையாடல், ஒரு புறவய உரையாடலாகவே இருக்கிறது. ஆனா அதே நிலத்துலதான் தாளமுத்து, நடராசன், முத்துக்குமார், இது போன்ற பல எண்ணற்றவர்கள் தமிழ் மொழிக்காக அல்லது தமிழ் மொழியை காப்பதற்காக, தமிழ் இனத்தை காப்பதற்காக உயிர் துறந்திருக்கிறார்கள். ஒரு மனித மனம் ஒரு மொழிக்காக உயிர் துறக்கிறது அப்படின்னா நம்ம இந்த தேசத்துக்கு பெருமைப்பட்டிருக்கோம். அதை கூட தமிழ் தேசியம் பேசுறவங்க பெருமையா பேசிக்குவாங்க, எங்க இனத்துல தமிழ் மொழிக்காக எத்தனை பேர் உயிர் திறந்தாங்கன்னு.
ஆனா அந்த தமிழ் மொழிக்காக உயிர் துறத்தல் அப்படிங்கிறது நம்ம பேசும்போது வெறும் புறவயமா மாறிடுது. அது வெறும் புறவய தமிழ் தேசியம். அந்த நபர் இறந்து போகிறதற்கான காரண காரியங்களை கண்டறிந்து அதை வலுப்படுத்துவது செய்கிற வேலையை நாம செய்வதில்லை. ஆனா அதுதான் உண்மையான தமிழ் தேசியம். சமீபத்தில் கூட மே 17 இயக்கம் சார்ந்த தோழர் ஒருவர் எ உயிர் துறந்தார். ஹிந்தி மொழியை அழிக்கக்கூடிய போராட்டத்துல மிகச் சமீபத்துல உயிர் துறந்தார். அப்ப இந்த உயிர் துறப்புங்கிறது எல்லாருகிட்டயும் அது நடக்கிறது இல்ல. அப்ப ஒருத்தர்கிட்ட நடக்குது அப்படின்னா, அப்ப அதுதானே அது அகவயப்பட்ட மனநிலையால தானே அது சாத்தியம். அந்த மனநிலைக்குள்ள ஒரு உரையாடல் நிகழ்ந்திருக்கணும். இங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால நான் வெறும் ஆடியோல மட்டும் நான் பேசுறேன். தோழர்கள் அத வீடியோவ ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சரி. அப்ப ஒரு அகவயப்பட்ட மனநிலை ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னு தான் பொருள். அப்ப புறவயப்பட்ட தமிழ் தேசியத்த மட்டும் பேசிட்டு இருக்கிறதுனால தான், பிராமணியம் அதை எளிதில் கைக்கொண்டு, அதை இல்லாமல் செய்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது. ஆனால், தொடர்ச்சியாக மொழிக்காக இறப்பவர்கள் இருந்து கொண்டே இருப்பதனால, அப்ப தமிழ் தேசியம் வேறொன்று அப்படிங்கிறத தமிழவன் அடையாளம் காண்கிறார். தமிழவன் கட்டமைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது ஆதி தமிழ் உணர்வு கொண்டது. முன்னாடி தோழர் சொன்னார். ஆதி தமிழ் உணர்வு கொண்டது. அது அகவயப்பட்டதுன்னு சொல்லலாம். அகவயப்பட்டது. அதாவது அகவயப்பட்ட ஒரு தமிழ் உணர்வு காலங்காலமா டிராவல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இது இப்பதான் முன்னாடி சொன்ன பெரியார் வந்து இங்க அடிமைகள், இங்க அதுக்கு பதிலா தமிழர்கள் அடிமைகள், அதுக்கு மீட்டெடுப்பதற்கு சுயமரியாதைங்கிற கருத்தாக்கத்த உற்பத்தி பண்றாருலாம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப தமிழர்கள் அடிமைகளா இருக்கக்கூடிய தமிழர்களிடம் அப்பப்ப தமிழ் தேசியம் மேலெழுந்து வர்றத பார்க்க முடியும். போராட்டங்கள் வழியாக, இறப்புகள் வழியாக, இன்ன பிற விஷயங்கள் வழியாக பார்க்க முடியும். கவிதைகள் வழியாக, பாரதிதாசன் சான்று. இப்படி நெறைய விஷயங்கள பார்க்க முடியும். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ன்னு சொல்றத பார்க்க முடியுது. அப்ப அப்பப்போ தமிழர்கள் அடிமைகளாக இருப்பதனால, இந்த தமிழ் உணர்வு அப்பப்போ வந்து மேலெழுந்து தன்னுடைய தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி ஒன்றுதான் முத்துக்குமாருடைய இறப்பு. இந்த முத்துக்குமார் இறப்பு என்பது வெறும் புறச்சூழலால் நிகழ்ந்ததல்ல. 2000, 2500 ஆண்டுகால ஆதி தமிழ் உணர்வின் தொடர்ச்சியால் நிகழ்ந்தது. அப்ப தமிழ் தேசியம் என்பது ஒரு அகவய குரல் ஒண்ணு டிராவல் பண்ணிட்டே இருக்குது. அதையும் சேர்த்து உரையாடினால் மட்டும்தான் தமிழ் தேசியம் இந்த நிலத்தில் பிராமணியத்தால் கைக்கொள்ள முடியாத ஒரு இடத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதுதான். அதை அ வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல் அப்படிங்கிற கதை வழியா, அவரு கதை வழியா நம்ம அத உறுதிப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னா, வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல்ங்கிற கதை, முத்துக்குமார் த வந்து பிரபாகரன் இறந்து போவது அல்லது பிரபாகரனை முன்னிறுத்தி அங்க இருக்க போர் வந்து ஒட்டுமா துடைத்து அழிக்கப்படுவதை முன்கூட்டியே கனவுல காண்கிறார். அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, தமிழ் ஓர்மையால் சாத்தியமாகுது. இந்த தமிழ் ஓர்மை எப்படின்னா, தமிழ் மொழி வழியாக தொடர்ந்து கடத்தப்பட்டுட்டே இருக்குது. தமிழ் வழியா எப்படிடா கடத்தப்படும் அப்படின்னா, வெறும் வரலாற்று வரலாற்று வழியாக மட்டும் இல்ல, பண்பாட்டு வழியாக மட்டும் இல்ல, இலக்கியத்தின் வழியாகவும். ஏன்னா மொழி எதனாலலாம் வாழுதோ அது வழியா கடத்தப்படுது. மொழி எதனால வாழப்படுது? பண்பாட்டு பிராக்டிஸ்ல மொழி இருக்கு. இலக்கிய பிராக்டிஸ்ல மொழி இருக்கு. அரசியல் பிராக்டிஸ்ல மொழி இருக்கு. இது போல. ஆனா இதுல அரசியல் பிராக்டிஸ்ல இருக்கிற மொழிய பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப புறவயத்தன்மை கொண்டதா அது இருக்கு. அப்படிதான் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா பண்பாடு வயப்பட்ட மொழியும், அ இலக்கிய வயப்பட்ட மொழியும் எப்படின்னா, சிந்தனை அடிப்படையிலும், பிராக்டிஸ் அடிப்படையிலும் அனுபவத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த அனுபவத்தன்மை கொண்ட ஒன்று தான் அகவயமாக மாற முடியும். இப்ப அகவயமாக மீண்டும் மீண்டும் இது போன்ற பிராக்டிஸ் நிகழும் பொழுது, தமிழ் மொழி தனக்கான வ விருத்தி தன்மையை இங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கு, அல்லது பெருக்கிக்கிட்டே இருக்கு. அது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் முத்துக்குமார் இந்த சூழலெல்லாம் பார்க்கும் பொழுது, முன்கூட்டியே கற்பனையிலேயே இது இப்படிதான் தமிழ் போர் நடக்கும். இப்படிதான் போய் முடியும். சிங்களப்படை இப்படிதான் சூழும். முள்ளிவாய்க்கால் இப்படிதான் நடக்கும். அப்படிங்கிறது அவர் கற்பனையிலே சாத்தியப்படுவதற்கு காரணம், வரலாறு ரீதியாக இந்த தமிழ் துரோகத்தை கண்டடைந்ததும், தமிழ் ஓர்மையோடு இருப்பதும்,
இங்க இருக்கிற புறச்சூழல் வந்து தமிழ் ஓர்மையற்று இருப்பதை அடையாளம் காண்பதும், இப்படி பலவிதமான புறச்சூழலும் அகச்சூழலும் இணைந்தனால அது சாத்தியமாகுது. புறச்சூழல்னா என்ன அப்படின்னா, அங்க தமிழ் ஓர்மை கிடையாது. டான்ஸ் ஆடுறாங்க. டிவில அங்க ஒரு இனம் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு தமிழ்னு, இங்க டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருக்காங்க. இது புறச்சூழல். இந்த புறச்சூழலோட ஒவ்வாமை. அகச்சூழல்ல உணர்வு. அகச்சூழல்ல ஒரு தமிழ் உணர்வு ஒண்ணு உள்ளிருந்து கிளம்புது. இது உள்ளிருந்து கிளம்புவதற்கு ஒரு மரபு காரணம். தமிழ் மொழி வழியா கடத்தப்பட்டிருக்க மரபு காரணம். இந்த மரபு சார்ந்த உள்பயணத்த தான் தமிழன் அந்த கதையில எழுதியிருக்கிறார். அப்ப தமிழன் எழுதின அந்த கதையில ஒரு முத்துக்குமார் தன் ஒரு ஒரு உள்பயணம் முத்துக்குமாருடைய மனம் நிகழ்த்துகிற அந்த ஒரு இப்ப திடீர்னு செத்து போயிட்டாரு. எப்படி அவருடைய மனசுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. அதை கற்பனை செஞ்ச கதை தான் அது. அப்ப அந்த கற்பனை எப்படி செஞ்சிருக்கு அப்படின்னா, அங்க ஒரு தொல்கூறு ஒண்ணு அவரை இயக்கியிருக்கு அப்படிங்கிறத எழுதி பார்க்கிற கதையா அது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அத எப்படிலாம் அத விளக்கலாம் அப்படின்னா, அந்த கதை வித்தியாசமா இருக்கு. அந்த கதையில நெறைய விதமான வித்தியாசமான கனெக்டிவிட்டியே உருவாகும். அது முழுக்க முழுக்க கனவை ஒரு உத்தியாக கையில எடுக்குது. ஏன் கனவை உத்தியாக கையில எடுக்குதுன்னா, கனவு தான் இந்த மேல்மன ஆதிக்கத்திற்கு உட்படாத ஒன்று. இப்ப மேல்மன ஆதிக்கத்திற்கு உட்படாத ஒன்று, அதே நேரத்தில் நனவிலியோடு தொடர்புடைய ஒன்று. இந்த நனவிலியோடு தொடர்புடையதுன்னா, அங்க தான் கூற்று நனவிலி மனம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப கூற்று நனவிலி மன உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் கனவு. இதெல்லாம் உளவியல். அப்ப அந்த அடிப்படையில அந்த கனவை ஒரு உத்தியாக எடுக்குது. ஏன்னா, அந்த கனவுக்குள்ள தான் அவனுடைய தொல்கூறு வெளிப்பட்டு, அவனை வந்து அ ஒரு தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற நிலைக்கு தள்ளுகிறது. அப்ப அந்த தொல்கூறு என்னன்னா, அந்த தொல்கூறு எங்கிருந்து வந்ததுன்னா, பறையடிக்கும் ஓசையிலிருந்து வந்தது. அந்த பறையடிக்கும் ஓசையிலிருந்து வரும்பொழுது, தன்னை ஒரு ஒவ்வொரு காலத்திலும் ஒரு தமிழுக்கான ஒரு அடையாளங்கள் உருவாக்கப்படுவது போல, தன்னை இந்த தமிழ் மொழியை காப்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாக அவன் ஆக்கிக் கொள்கிறான். அதனால தான் கடந்த காலத்தையும், பழங்காலத்தையும், எதிர்காலத்தையும் இணைப்பவனாக அவன் பார்க்கிறான். தன்னுடைய இறப்புல அவன் எப்படி பார்த்துக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய கனவுல பறையிலிருந்து வந்ததாகவும், அதே நேரத்தில கனவுலயும் ம் சாரி கடந்த காலத்து எதிர்காலத்தை இணைப்பவனாக இருக்கான். அப்ப அவன் நிகழ்காலத்துல அப்ப நிகழ்காலத்துல இததான் தோழர் வாசிச்சு காட்டினாரு. எதிர்காலத்துல கூட விந்தணு ஒவ்வொரு மூளைக்குள்ளேயும் அது வந்து விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப இவன் தமிழ் சமூகத்தின் கூட்டு நனவிலி ஆகிறான். இப்ப முத்துக்குமார் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கூட்டு நனவிலி. சரியா? இந்த கூட்டு நனவிலியை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அது மீண்டும் மீண்டும் காலந்தோறும் உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்று உருவாகிய ஒரு கூட்டு நனவிலி தான் கூட்டு நனவிலியினுடைய இப்ப இது எதிர்காலத்துல இப்ப பல மூலைகளுக்குள்ள அது விதைக்கப்படுறதுன்னு என்ன? கூட்டு நனவிலியாக அது டிராவல் ஆகிட்டே இருக்கும். இனத்துக்கான கூறாக ஒவ்வொரு இனத்திலயும் அது போய் படிஞ்சு போய் இருக்கும். இப்ப அதை எழுதும் பொழுது வித்தியாசமான மொழியை கையாள்றது எப்படி அப்படின்னா, பாருங்க. அ உடல்ல இருக்கிற மூளைகள், மூளை விதை, திசுத்துண்டு, இப்படி உடல்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் பிரிச்சுக்கிறாங்க. விந்து, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். உடல்ல இருக்கிற பார்ட்ஸ்கள் எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. அத போய் இயற்கையில் இருக்கிற மத்த பார்ட்ஸ்களோட செடியில் இருக்கக்கூடிய பூ, இப்படி எல்லா பார்ட்ஸ்களோடும் இணைக்கிறாங்க. இந்த கதையில அப்படி ஒரு உத்தி கையாளப்பட்டிருக்கு. ஏன் அப்படி ஒரு உத்தி கையாளப்பட்டிருக்குன்னு நான் யோசிக்கும் பொழுது, இங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது வெறும் அ அடையாளங்களை பேசுவதோ, அ ஒ ஒ கத்துவதோ, சத்தம் போடுவதோ, எங்கள் இனம் என்று பெருமை கொள்வதோ இல்லை. இந்த நிலத்தில அனைத்து உயிர்களிடத்திலிருந்தும் மேலெழும்புகிற ஒன்றுதான் தமிழ் அரசியல். தமிழ் தேசிய அரசியல். உதாரணத்துக்கு, இந்த மூளை விதைகள் இப்ப முத்துக்குமாருடைய அ அ இறப்பு என்பது அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கடத்தப்படுதோ, அதுபோல முத்துக்குமாருக்கு பல வழியாக ஏற்கனவே கடத்தப்பட்டிருக்கு. அதனால தான் அவன் ஒரு விதையா மாறுறான். இப்ப அவன்கிட்ட இருந்து அடுத்து கடத்தப்படும். இப்படித்தானே அத வாசிக்கிறோம். அதுல ஒண்ணுதான் இயற்கை, மரம், செடி, கொடி, யானை, குதிரை இதெல்லாம் அதுக்குள்ள வருது. அப்ப எதுக்கு இதெல்லாம் விலங்குகள் வருது, தாவரங்கள் வருது, மனிதனுடைய உடல் உறுப்புகள் துண்டுகளாக மாறுகிறது, பார்ட்டா மாறுது அப்படின்னா, நான் எப்படி இத புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே நேரத்துல தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது வெறும் சொற்கள் மட்டும் இல்ல.
ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய அனைத்தும் தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு செடி கூட பாலமரத்து விதை, பாலமரங்கிறது தமிழ் தேசியத்துக்கான அடையாளம். ஆலமர விழுது பத்தி உள்ள இருக்கு. ஒரு குறிஞ்சி வருது, ஒரு முல்லை வருது. இப்ப இப்ப இதெல்லாம் தமிழ் தேசியத்துக்கான அடையாளம். ஏனென்றால் அது இந்த நிலத்தினுடைய ஒரு பொருள். அப்ப அது தமிழ் தேசியம். அப்ப செடி கொடி யானை இந்த நிலத்தினுடைய ஒரு அடையாளம். அப்புறம் ஒவ்வொரு உயிர்களும் அது போல வந்துகிட்டே இருக்கு. பனை மரம் வருது. பனை இந்த நிலத்தினுடைய அடையாளம். அப்ப எல்லா இப்ப தமிழ் தேசியம் என்பது ஒரு செடியும் தமிழ் தேசியம் தான். இந்த இந்த மரபு தான் தமிழ் தேசிய மரபுக்குள்ள வருது. இவை அனைத்தும் மொழியால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த மொழியால் ஆனது மனது. அந்த மனது தான் தொல்கூரை மேலெழும்பச் செய்கிறது. அந்த மேலெழும்பச் செய்யும் பொழுது அதுக்குள்ள ஒரு உள் உரையாடல் நடக்குது. அந்த உள் உரையாடல் தான் முத்துக்குமார் அதை எதிர்காலத்தை குறித்து அடையாளம் காண்பதும், அதனால் தன்னை அழித்துக் கொள்வதுமாக இந்த ப்ராசஸ், இந்த ஏங்கியல் தன்மை, எதிர்காலம் குறித்த புரிதல், அதனால் தன்னை அழித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த ஏங்கியல இந்த கதை உற்பத்தி செய்திருக்கு, அல்லது நிகழ்த்தி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு தொல்கூரை கொண்டு வந்து இணைஞ்சிருக்கு. அப்ப தமிழ் தேசியம் என்பது ஒரு தமிழ் மொழி ஒண்ணு காலங்காலமாக இனத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் பொதிந்து வச்சிருக்கிற இடமாக ஒவ்வொருவருடைய மனசாவும் இருக்கு. ஒவ்வொருடைய மனசா இருக்கு. அந்த மனதை குறித்து ஸ்டடி பண்ணுங்க. நம்ம ஏன் இங்க தோத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆர்எஸ்எஸ் ஏன் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, காரணம் இங்க தமிழ் தேசியத்தை மேம்போக்கா பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு உணர்வோடு இணைத்து இப்ப மண்புழு மேல மண்ணை பிரட்டி போடும் பொழுது அந்த மண் ஆற்றல் உள்ளதா மாறுதில்ல. அதுபோல உரையாடல்களை பெருக்காமல் நாம தொல்கூறுவை இந்த நிகழ்காலத்தோடு இணைப்பதே இல்லை. இணைக்க முடியாது. அப்படி இணைக்க முடியாமல் போனால் தமிழ் தேசியம் வெற்றி பெற முடியாது. அப்ப தமிழ் தேசியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொல்மனக்கூறை மேலெழச் செய்ய வேண்டும். அப்படி மேலெழச் செய்ய வேண்டும் என்றால் அதற்கேற்ப உரையாடல்களை உருவாக்க வேண்டும். எந்த உரையாடல்? உள் உரையாடலை உருவாக்கும். ஏன்னா தொல்மனக்கூறுங்கிறது எல்லா இந்த தமிழ் நில தொல்கூறு என்பது ஆள் மனசுல இருக்கு. இந்த ஆள் மனசுல இருந்து அதை நிகழ்காலத்துல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா எது இருக்குன்னா, நிறைய அதுக்கேற்ற கதைகள், அதற்கேற்ற உரையாடல்கள், அதற்கேற்ற சிந்தனைகள், அதுக்கான சூழல்கள் உருப்பெற வேண்டும். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி தருவதாக இந்த கதை இருக்கு. இலக்கியத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்படி சொல்லி நிறைவடைகிறோம். நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம். அயோத்தாசிரியமும் திராவிடவியலும் இன்னைக்கு தோல்வியின் விளிம்புல இருப்பதற்கு காரணம், அல்லது அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் ஏதோ ஒரு வகையில தொய்வு பெறுவதற்கு காரணம், அது இலக்கியமயமாக மாறாததுதான் காரணம் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஏன்னா சமஸ்கிருதம் வெற்றி பெறுவதற்கு அது இலக்கியமா இருக்கு. ஏன்னா இலக்கியம் தான் தொல்மனக்கூறுகளை கடத்தவும், மறு உரையாடல் செய்யவும், புதுப்பிக்கவும், ஒதுக்கவும் எல்லா வேலையுமே அதுதான் செய்ய முடியும். அதனாலதான் புராணங்களை மீண்டும் மீண்டும் அதை நிகழ்த்தி காட்டி அதை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு அது போன்ற திராவிடவியலை கட்டமைப்பதற்கு இலக்கியங்கள் இல்லை. ஒரு சீரியஸான இலக்கியங்கள் இல்லை. அயோத்தியாசிரியத்தை கட்டமைக்க சீரியஸான இலக்கியங்கள் இல்லை. அம்பேத்கரியலை கட்டமைக்க காலத்துக்கு ஏற்ப இலக்கியங்கள் இல்லை. இப்ப பெரியாரை நம்ம ரா மெட்டீரியலா வாசிச்சுட்டு இருக்கோம். பெரியாரை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ப வாசிக்கிறோமாங்கிறது கேள்விக்குறி இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்ய தூண்டுவதாக தமிழோன் கதைகள் நமக்கு இருக்கின்றன. மேலும் தமிழோன் கதைகள் இந்த வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல்ங்கிறது அந்த கனெக்டிவிட்டியே ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அவருடைய பிரபாகரன் இறந்திருக்கும் போது கண்ணை வானத்தை நோக்கி பார்ப்பார். சரிங்களா? இப்ப வானத்தோடு தான் இங்க உரையாடுறான். யாரு? அப்ப வானம்ங்கிறது புராணங்களின் இடமாக இருந்தது ஒரு காலம். சமஸ்கிருதத்தை கேட்டா அது தேவர்கள் உலவக்கூடிய இடமாக பார்க்கும். ஆனா இங்க அந்த வானம் என்பது ஒரு இந்த ஏன்னா ஐம்பூதங்களால் ஆனது உலகம்னு சொன்னது தமிழ் மரபு. அப்ப என்னானது வானத்தை ஒரு என்னவா பார்த்திருக்கு அப்படின்னா, இந்த நிலத்தினுடைய தொல்மனிதர்கள் வாழக்கூடிய இடமா அது பார்த்திருக்கு. கூற்று நனவிலி மனங்கள் அங்கிருந்து நம்ம நிறையவற்றை மீட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் வானத்தை நோக்கி பார்க்கிறான். சரி, வானம்ங்கிறது இந்த ஐம்பூதங்கள்ல ஒன்று. இப்ப அங்கிருந்து முத்துக்குமார் இந்த ஆதிக்குரல் எழுப்புறான் அப்படின்னா, அந்த ஆதிக்குரல் வானத்தை முட்டி மோதி வானத்திலிருந்து பிரபாகரனை கொண்டு வந்து இந்த நிகழ்காலத்துல இணைக்கும்.
நம்ம அப்படியே அதை ஸ்டடி பண்ணலாம். அப்ப இங்க ஒரு இயங்கியல் தன்மை இருக்கு. வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு இயங்கியல் தன்மை இருக்கு. அந்த இயங்கியல் தன்மை உணர்த்தக்கூடிய ஒரு கதை தலைப்பாக இதை வைத்திருக்கிறது. ஆக மொத்தம் தமிழ் சமூகத்தில் இயங்கியல் தன்மை தொல்கூறுவோடு இணைத்து நிகழ்காலத்தை எடுத்துச் செல்வதாக இருக்க வேண்டும். அப்படி இணைக்கும்போது தான் தமிழ் தேசியம் முழுமையடையும். புறமும் அகவயமும் புறவயமும் இணைந்த தமிழ் தேசியம் உருவாக்கப்படும் பொழுது, தமிழ் தேசியம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அ தோழர்களே, தொடர்ச்சியாக உரையாடவும். கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் மிக முக்கியமான உரையாடலாக நாம் இதை கவனிக்கிறோம். நாம் அரசியல் அதிகாரமற்று இருக்கிறோம். அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்றால், இங்கு ஒவ்வொரு மனிதனும் முத்துக்குமாராக ஆக வேண்டியது இருக்கிறது. அதற்காக இறந்து போக வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. மாறாக அந்த அகவயப்பட்ட உணர்வை, தொல்கூறை மீட்டெடுக்கக்கூடிய மனநிலைக்கு மீட்டெடுத்து நிகழ்காலத்தில் உரையாடக்கூடிய மனம் கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டியது இருக்கிறது. அதை நோக்கி நாம் நகர்வோம் தோழர்களே. நன்றி.